Hi friends, எப்பவும் போல வேர்க்கடலை பச்சைப்பயிறு எள்ளுன்னு கொழுக்கட்டை செய்யாமல் இது போல் சத்தான காய்கறிகளை பயன்படுத்தி புதுவிதமான கொழுக்கட்டை மசாலா கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல உள்ளே இருக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறி நீங்கள் யூஸ் பண்ணி இந்த கொழுக்கட்டையை செய்யலாம். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் ஹெல்த்தியான இந்த கொழுக்கட்டையை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக கேரட் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 8 பீன்ஸை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அரை கப் அளவுக்கு கார்ன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைனாலும் உங்கள்கிட்ட இருக்கிற காய்கறியை சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே நீங்கள் முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்து இந்த ரெசிபி சூப்பராக செய்யலாங்க. அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது லேசாக கலந்து விட்டுக்கலாம். காய்கறிலாம் நல்லா வெந்து வரணும்னு கிடையாது. நம்ம 10 நிமிஷத்துக்கு இதை கொழுக்கட்டை வேக வைக்கும் போது காய் நல்லா வெந்து வந்துடும். அடுத்ததாக ஒரு தக்காளி நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அதுவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததாக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இது வேக வைங்க. அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். 2 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு. நல்லா சூப்பரான ஹெல்த்தியான ஸ்டஃப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல. இப்போ அடுத்ததாக மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம செஞ்சுருக்க ஸ்டஃப்க்கு நீங்கள் 2 கப் அளவுக்கு கூட அரிசி மாவு சேர்த்து யூஸ் பண்ணலாங்க. இப்போ அடுத்ததாக சுடு தண்ணி சேர்க்க போகிறோம். நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை சேர்த்துக்கோங்க. வெதுவெதுப்பான தண்ணியை சேர்த்துடாதீங்க, விரிசல்களோடு வரும் கொழுக்கட்டை. நல்லா கொதித்த தண்ணியை சேர்த்திங்கன்னா தான் கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆனாலும் ஹார்டாகாமல் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. கொழுக்கட்டை மாவு பிசையும் போது இந்த தண்ணி ஊற்றுற அளவு ரொம்ப முக்கியங்க. இது தண்ணி அளவு மாறி போச்சுன்னா கொழுக்கட்டை சரியாக வராது. அதனால் கொஞ்சம் கவனமாக இது தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு பதம் வந்த பிறகு இது நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இது இப்படியே இருக்கட்டும். இது நல்லா ஊறி வந்துச்சுன்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ கை வச்சு நீங்கள் நல்லா பிசைஞ்சு விடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் இல்லைன்னா நெய் எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் கையில் தடவிக்கலாம். இது கூட தேவைப்பட்டால் தான் கொஞ்சமாக மாவு எடுத்து இது நல்லா உருட்டிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து இதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ நல்லா விரிசல்கள் இல்லாமல் நல்லா வரும். இப்போ இது போல் உங்கள் விரல்களை யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இல்லைன்னா உங்கள்கிட்ட அச்சு இருந்துச்சுனாலும் கொழுக்கட்டை அச்சு யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க வெஜிடபிள் ஸ்டஃப்பை நடுவில் வச்சுக்கலாம். கொஞ்சமாக வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சிங்கன்னா வெளியில் வந்துடும் வேக வைக்கும் போது. இப்போ இந்த நல்லா ஓரங்களை நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். ஸ்டஃப் அதிகமாக வச்சிடாதீங்க, கொஞ்சமாக வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா அழுத்தி விட்டுட்டு இந்த கார்னரை நல்லா அப்படி மடித்து விட்டிங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும் டிசைனாக. உங்கள்கிட்ட அச்சு எந்த டிசைனில் இருக்கோ அந்த டிசைன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக தயார் பண்ணியாச்சு. இதே போல் மற்ற மாவுகளையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இட்லி பாத்திரம் இல்லைனா ஸ்டீமர் எது இருக்கோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். சூப்பரான சாஃப்டான கொழுக்கட்டை தயாராகிடுச்சுங்க. இந்த வருஷம் பிள்ளையார் சதுர்த்திக்கு இது போல் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. விநாயகரும் ஹாப்பி ஆகிடுவார். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.